ஹலோ, திஸ் இஸ் சைஃபாஸ். வெல்கம் டு சைஃபாஸ் வியூஸ். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்புலுவாவை டவர் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் கொண்டு வந்த வாகனத்தை ஏற்ற முடியாமல் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஏற்றி வந்துட்டு கடும் உயரம் என்றபடியாக மற்ற வாகனத்துக்கு பழுது அப்படி ஆயிடும் என்றபடியாக நாங்கள் என்ன செஞ்ச மாட்டோம், வாகனம் திரும்ப கொண்டு போய் கீழே போட்டு 3 வீல் தான் இது கூடுதலாக மேலே ஏறி வருது. காரணம் என்னன்னா 3 வீல் வந்து செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு இழுக்கும்போது தான் ஏறி வருது. மற்ற நம்மளோட சாதாரணமாகவே அதில் ஏற்றும் போது சம்டைம் அதில் கிளச் பிளேட் அப்படியான விஷயங்கள் போக சான்சஸ் இருக்குது. அதனால ஒரு 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மேலே ஏற்றுக்கொண்டே விட்டுட்டு. அதே மாதிரி நம்ம மேலே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் நமக்கு தராங்க. அது வரைக்கும் நம்ம மேலே போய் ஏறி பார்த்துட்டு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. திரும்ப கீழே கொண்டு போய் விட்டுருவாங்க. வந்து விட்டுட்டு கொண்டு போய் விடுறதுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வீலில் வாரது தான் ஒரு வாகனத்துக்கும் சேஃப்டி, அடுத்தது உங்களுக்கும் சேஃப்டி அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது இங்கே பனிமூட்டம் ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப கூலாகவும் இருக்கு. எப்படி சொல்கிறேன், ஒரு சில இடத்துல நான் முன்னுக்குள்ள கொஞ்சம் மழையும் அதிகமாக பெய்யுது. ஒரு சில இடத்துல ஆட்டோவில் வரும்போது முன்னுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதே விளங்கலை. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான பனிமூட்டமாக இருக்குது. ஆனால் செம்ம என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஈஸ்டர்ன் என்னபடியாக ரொம்ப வெயிலையே உணர்ந்து பழகிட்டேன். ஆனால் இங்கே இப்படி ஒரு கூலை உணர்றது ரொம்ப நல்லா இருக்குது. ரைட், கிட்டத்தட்ட நாம் அந்த டவரை நெருங்கிட்டோம். வாங்க இப்போ நம்ம டவரில் ஏறுவோம். இதில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். ரொம்பவே பனிமூட்டம். வியூஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு விளங்காது அப்படின்னு நினைக்கிறேன். கடுமையான பனிமூட்டமாக இருக்குது. ரொம்ப ஸ்மோக்கியாக இருக்குது, பார்த்தாலே விளங்கும். இங்கே வந்ததுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க மாப்பிள்ள. நான் எடுக்கிற ஃபோட்டோ ஷூட்டை வந்து பின்னுக்கு ஃபுல்லாக ஸ்மோக் தான் வருது. என்ன பிரச்சனை, என்ன செய்யறது? ரிஜாஸ் ஓ யார் அங்கே நின்று கூப்பிட்றான்? அங்கே அதுக்கடையில் இருட்டானா? இங்க பாத்தீங்கன்னா விளங்குது, எந்த விதமான கீழுக்கு எந்த விதமான வியூவுமே விளங்குது. அவ்வளவு பனிமூட்டமா இருக்கு பாருங்க, வேற லெவல்ல. வாங்க மேலே ஏறுவோம். ஏறுனா என்ன பிரச்சனைனா வியூ எதுவும் பார்க்கல, ஏறுற எக்ஸைட்மெண்ட் ஒன்றிக்கும். வாங்க மேலே போலாம். இங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன பொடியமா ரெடியா போறதுக்கு? அடே ஃபோட்டோ எடுத்து எடுத்திக்காம வாங்கடா போறதுக்கு. மேலுக்கு போயிவோம். மேல மேல போய் மேல இருந்து கத்துவோம். ஏற விடுவாங்க, வாங்க போ. இவ்வளவு செலவழிச்சு வந்தீங்க, ஏற விடாம விடுவாங்களா? ரெண்டு இல்லைங்க, ஏதாவது பேசுங்க. நான் பேசணும்னா கழுவி ஊற்றுவேன், பிரச்சனை இல்லையா? ஏன் இவ்வளவு வன்மம் கேக்குறீங்க? வலுத்தும் நம்ம டவரில் ஏற போகிறோம். இப்போதான் உள்ளுக்கு போயிட்டு இருக்கோம். இதால போகிறேன். இந்த அடிக்க மாடிப்படி வந்துருச்சு. ரைட், இந்த மாடிப்படியால் ஏறித்தான் நம்ம மேலே போக வேண்டி வரும். நம்ம பங்கு முன்னு போகிறோம். ஆல்ரெடி 2 பேர் மேலே போயிட்டானுங்க. சஜாஜி, இது யாரு கட்டினாங்கடா? நம்ம அடிக்கடி இவனுங்க வந்து போட்டோ போடுறானுங்க. என்ன இடம் பார்ப்போம், அவ்வளோதான். நீங்க ஒரு குட்டி சித்து விளக்கு இருந்தா, நீங்க ஒரு சித்து இருந்தா, நான் ஒரு ஹரிசத்தான இருந்தா, நீங்க இதெல்லாம் சரி. அது சரி. ஆமா, கல் கெடுக்குதுடா. அடே கொஞ்சம் மெதுவா ஏறுவோமா? என்னடா இவ்வளவு தூரத்துக்கு மூச்சு வாங்குது?
உள்ள ஏறுவோம் நாமே. என்னால நடக்க முடியவில்லை, நடந்தால் காலு வலிக்குதேடா. நாம அப்படியே உள்ளுக்குள்ள ஏறி வந்து வெளியால ஏற போறோம். வெளியே வாட் a beauty. நம்ம இப்ப மேகத்துக்கு பக்கத்துல ரொம்பவே பனிமூட்டத்துக்கு பக்கத்துல ரொம்பவே கிட்ட போயிட்டு இருக்கோம். உச்ச பார்க்காம மேல கீழே இறங்க மாட்டேன். வேற லெவலுக்கு இடிக்கிறோம். காத்து தாக்கு பிடிக்கலாமே. அதிபயங்கரமான ஒரு உயரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சஜாஜே எங்க நிக்கா நில்லு. எத்தனை மீட்டர் உயரத்துல நாம இருக்கோம். ரொம்பவே இன்னும் பிரச்சனை என்ன விடத்து, காத்தோட பலம் ரொம்ப அதிகமா இருக்கு, பனிமூட்டம் அதிகமா இருக்கு. அதே நேரம் மழை பெஞ்சதுபடியா ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, இந்த மாடிப்படியோட சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன குறை, ஒரு ஆள் போற அளவுக்கு தான் ஆகி. நம்ம கிட்டத்தட்ட 7 மண்டல உச்சிக்கு வந்துட்டோம். ரொம்பவே உயரத்துல இருக்கும். காற்று அதிபயங்கரமா தள்ளுது. நிமிந்து நடக்க முடியல. ரொம்பவே நெருக்கமா இருக்கு. சத்தியமா சொல்றேங்க, ஏறுறதுக்கு அவ்வளவு ஈஸியா பயமா இருக்கு. கவனம் போன் உரிமையாளர் கத்தி இருக்கான். மேலே 2 கையால கடுமையா அழுத்தி பிடிச்சி கொண்டு வரேன். ரொம்பவே பயமா இருக்கு. நாம் சுமார் கடல் மட்டத்திலேருந்து 1115 மீட்டர் உயரத்தில் இருக்கேங்க. இப்போ இது நான் நிற்கிற இடம் கடும் உயரம், கடும் காற்று வீசக்கூடிய ஒரு இடம். ரொம்பவே கவனமாக நிற்க வேண்டிய ஒரு இடங்க இது. ரொம்ப அதிபயங்கரமான உச்சிக்கு நான் வந்து மேலே ஏறி இப்போதான் கீழே வந்தேன். இப்போதான் பனி மூட்டமெல்லாம் குறைஞ்சி வடிவா வியூவெல்லாம் அழகா விளங்குது. அடுத்தது மேலே பயங்கரமான காத்துங்க. இனி இல்லை, இன்னும் அப்படி காற்று வீசுது. ரொம்பவே டேஞ்சர், எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர்னு. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து நம்மளோட இடுப்புக்கும் கொஞ்சம் கீழே தான் இந்த சேஃப் கார்டு போட்டிக்கிறாங்க. இப்போ அது ரொம்பவே டேஞ்சர். மேலே ஏறக்குள்ள காற்று நம்மளை ஒரு மாதிரி தள்ளு. அப்போ ரொம்பவே பயங்கரமான ஒரு என்ன சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேறு லெவலுக்கு இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் அங்கே மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கிட்டமா. இப்போ ஃபோட்டோக்கு கொஞ்சம் கிட்டமாக இருக்கு, ஆனால் நல்லா ஏற்றும் நல்லா அப்படி போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1115 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து இது உயரம் இது இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்டான பிளேஸ். நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையிலே சட்டப்படி இருந்துச்சு இந்த ஏறி போகிறது. இவ்வளவுதான் இந்த வீடியோவில் இருக்கு. இப்போ நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு கீழே போயிட்டு எங்களோட வண்டி எடுத்துகிட்டு இனி போகத்தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் அடிக்கடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய், see you in the next video.